போடல, நீங்க மறந்துட்டீங்களாக்கும் பாருங்க. இல்ல 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 எல்லாம் தான் நான் சொன்னேன் போடுவோம்ண்டு. நேற்று அப்படி ஓகே அப்படி ஓகே. மட்டும் ஓடிட்டுல நேரம். மன்னிப்புடன் நேற்று என்னுடைய செய்தி போட்டீங்களா? எனக்கு கேட்கல இன்றைக்கு வழி. தான் போட போறேன். ஓகே, நன்றி நேரம் இருக்கு நன்றி. தானே. சிவாஜி நீ தரப்போறீங்களா? தரப்போறீங்களா? சரி, இப்ப தினக்கவியை தந்துட்டு தாருங்கள். நேவி சொல்லி சார். ഞാൻ நேற்றைய தினக்கவிதை தருகிறேன் ராணி. ஆ நேற்றாவது இன்றைக்காவது எடுத்துக்கொள்ளுவோம் அதை. சரியா. இன்றைக்கு எழுதி முடிக்கலைனும். நேற்றைய ஆ, தினக்கவி நேற்றைய தினக்கவி 587 பாமுக உறவுகளுக்கும் திருநடாமகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி 587 உயிர்க்குமா உலகம். உயிர்க்குமா உலகம். இதயத்தில் அழுக்கும் வாழ்க்கையில் வளர்க்கும் உறவுகள் உடைவதும் உணர்வுகள் தளர்வதும். இதயத்தின் அழுக்கும் வாழ்க்கையின் வழக்கும் உறவுகள் உடைவதும் உணர்வுகள் தளர்வதும் இயற்கையை அழித்து வளங்களை சிதைத்து கொடைகளை பதுக்குதல் சுயநலச் செயலாகும். இயற்கையை அழித்து வளங்களை சிதைத்து கொடைகளை பதுக்குதல் சுயநலச் செயலாகும். பொய்மை பேசி வாய்மையை வதைத்தால் அழிவின் இயல்பாகும். பொய்மை பேசி வாய்மையை வதைத்தால் அழிவின் இயல்பாகும். அதுவே கல்லறை இருளாகும். அதுவே கல்லறை இருளாகும். சமத்துவம் ஏற்று உண்மை உள்ளதை பகிர்ந்தால் மனங்கள் மலர்ந்துவிடும். உலகே இதை நீ ஏற்று வாழ்ந்தால் அமைதி உயிர்த்துவிடும். சமத்துவம் ஏற்று உள்ளதை பகிர்ந்தால் மனங்கள் மலர்ந்துவிடும். உலகே இதை நீ ஏற்று வாழ்ந்தால் அமைதி உயிர்த்துவிடும். அமைதி உயிர்த்துவிடும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிவதாசனி ராகவன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வாங்க. வணக்கம். தினக்கவி 2318 சுதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. உலகம் விழிக்கட்டுமே. கதிரவன் ஒளிபட்டு விழித்திருந்து உலவுகிறதே. உயிர் தெளிந்து மலரினம் இதழ் மலர்கிறதே. எங்கும் புதியதொரு நாளதனில் நாள் காட்டி மெலிகிறதே. கதிரவன் ஒளிபட்டு விழித்திறந்து உலவுகிறதே. உயிர் தெளிந்து மலரினம் இதழ் மலர்கிறதே. எங்கும் புதியதொரு நாள் அதனில் நாள் காட்டி மெலிகிறதே. மனித மனங்கள் மலருமோ மனிதம் புனிதம் பெறுமோ. உயிர் தெழுந்த தேவன் போல் உணர்வுகள் மரிக்காது வாழ இன்னும் காலம் கனியுமோ கண்ணீர் மறையுமோ. மனித மனங்கள் மலருமோ மனிதம் புனிதம் பெறுமோ. உயிர் தெழுந்த தேவன் போல் உணர்வுகள் மரிக்காது வாழ இன்னும் காலம் கனியுமோ கண்ணீர் மறையுமோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். தினக்கவி 2317 சுதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. வெள்ளியொடு ஓர் அகவை. இல்லற பந்தத்தின் நினைவில் இனியதொரு உறவின் தொடர்கை. குடும்பமெனும் தீரத நோட்டம் கூடியது ஓர் அகவை வெள்ளியோடு. இல்லற பந்தத்தின் நினைவில் இணைந்ததொரு உறவின் தொடர்கை. குடும்பம் எனும் தேரத நோட்டம் கூடியது ஓர் அகவை வெள்ளியோடு. முத்தென மக்களின் முகிழ்ப்பு முனைந்ததொரு பற்றினாட்சி. திருமணமெனும் சொர்க்க பந்தம் ஆன்றோரால் அருளப்பட்ட பரிசளிப்பு. முத்தெனம் மக்களின் முகிழ்ப்பு முனைந்ததொரு பற்றினாட்சி. திருமணமெனும் சொர்க்க பந்தம் ஆன்றோரால் அருளப்பட்ட பரிசளிப்பு. 20/6 இன்றுடன் நிறைவு. இறை யாசியும் தந்ததொரு சிறப்பு. 20/6 இன்றுடன் நிறைவு. இறை யாசியும் தந்ததொரு சிறப்பு. நீளட்டும் ஆயுளும் வரமென வாய்க்க வாழ்த்துங்கள் வாழ்ந்திடுவோம் நாமும். நீளட்டும் ஆயுளும் வரமென வாய்க்க வாழ்த்துங்கள் வாழ்ந்திடுவோம் நாமும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். ரொம்ப தட்டு கொடுப்பு தாருங்கள். வணக்கம் ராணி. நானும் இன்றைய கவிதை முடியல தான் நான் வாசிச்சு விடுறோம் இருக்கா. என்னுடைய கவிதை தொடர் 588. உண்மையும் பொய்யும். உண்மையும் பொய்யும். உண்மையும் பொய்யும் வெல்லுவதில் சிந்தனை துளிகள் சிதற மனம் அறியும் உண்மையே மெய். உண்மையும் பொய்யும் வெல்லுவதில் சிந்தனை துளிகள் சிதற மனம் அறியும் உண்மையே மெய். உண்மையை உரத்துச் சொல்ல தைரியம் தேவை. அதனை ஏற்றுக்கொள்ள மன உறுதி இன்னும் கூட தேவை. உண்மையை உரத்துச் சொல்ல தைரியம் அதிகம் தேவை. அதனை ஏற்றுக்கொள்ள மன உறுதி இன்னும் அதிகம் கூட தேவை. உண்மை அழகானது, ஆனால் பொய்யோ அதைவிட அழகானது. உண்மை அழகானது, ஆனால் பொய்யோ அதைவிட அழகானது. உண்மையும் பொய்யும். நன்றி, வணக்கம். சின்ன கவிதையாக முடிச்சு. உண்மையும் பொய்யும். உண்மையும் பொய்யும். பொய்யும் புரட்டும். உண்மை பொய்யும் புரட்டும் உண்மையும் மெய்யும்.
உண்மையும் பொய்யும் என்ன? உண்மையும் பொய்யும், மெய்யும் பொய்யும், உண்மையும் பொய்யும், மெய்யும் மெய்யும் பொய்யுமா? மெய்யும் பொய்யும், மெய்யும் பொய்யும் தரலாம். மெய்யும் சரி, பொய்யும். தட்டு கொடுப்ப தாருங்கள் ஒரு முறை. கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சரியா தந்துவிட்டேன், பிரச்சனை இல்லை. ஏதோ முடிவு முடிவு முழுக்க எழுதாம கவிதையை வாச்சார். இல்ல அது முடிகிற மாதிரி தான் இருக்குது. நானெல்லாம் அது சும்மா நான் இதை போட்டு நான் இந்த எழுதி விட்டேன். இந்த சாராம்சம் இதுதான். நீங்க எழும்பி விதாண்டு இருங்கோ. சரி, அடிக்கடி போயிடுவாருல. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு நெவிசக்கா. எதுக்கும் யாரு சிவதர்ஷின் கவிதை நான் ஏற்கனவே வாச்சிருந்தேன். இந்த திருமண பந்த நேற்று எப்பொழுது அவர்களது திருமணம் வெள்ளிக்கிழமை நடந்தது. நான் முகப்புத்தகத்தில் ஆத்திருந்தேன். மிகச்சிறப்பு. உங்களுக்கும் இருவருக்குமே தொடர்ந்து வரும் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அக்கா. நீங்கள் இந்த அளவு தூரம் முன்னேற்றமாக நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம் டெவலப்பா போனது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. வரிகளினால் கட்டி போடுகின்றீர்கள். ஆமா, நல்ல 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 டெவலப். கவிதளப்பு பாத்தீங்க தானே? போட்டாச்சு நேற்று. ஆமா ஆமா ஆமா. மாசற்ற சுகாதார திறந்தான் நேற்று. நேற்று எப்பொழுது சுகாதார தினம் அல்ல? ஆமா ஆமா ஆமா, உலக சுகாதார உலக சுகாதார தினம். அதனை ஒட்டிய தலைப்பாகத்தான் மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு. ஆமா ஆமா ஆமா. மாசற்ற உலகே இது மாசற்ற மூக்கே. தலைப்புக்கு சொந்தக்காரர் வசந்தா ஜெகதீசன் அவர். வசந்தாக்கா. மாசற்ற மூக்கண்டு தான் வருது. மாசற்ற மூக்கண்டு வருது. மாசற்ற உலகே நோயற்ற வாழ்வு. எல்லா இடமும் அந்த மாசு தானே பறந்து. டஸ்ட்கள் பிடிக்க 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 ஆனாலும் டஸ்ட் இல்லையே வாணி என்னன்னு தெரியல. பூக்கள் பறக்கத்துவாங்க. இனி எனக்கு படுத்திருக்கேங்களா தொடங்கினது. அதான் 2 நாள் நான் வெளிக்கிடல. இன்னைக்கு வெளிக்கிட போறேன். கட்டாயம் வரும். பூக்கள் பறக்கத்துவாங்க. சரி, தாங்க சிவாஜினி அவர்கள் தாங்க. தட்டி கொடுக்க ஒரு ஆள் திருமண நாளை பற்றி, மற்றது பொய்யை மெய்யாக்குதல் பற்றி பொய்யை மெய்யாக்குறது இல்ல, மெய்யும் பொய்யும் சொல்லி இருந்தார். மெய்ய பொய்யாக்குற நீங்க பிறகு பொய்யாக்கிறாதீங்க கதைய கவிதைய. மிக அவர் நல்ல சிந்தனைகள், நல்ல கவிதை நல்லா அவருக்கு எழுத வருது. நான் நல்லா ரசிக்கிறேன். நான் நல்லா இருக்குது. நன்றி நன்றி. நல்ல சுவையாக இருக்குது. கெட்டிக்காரி. நன்றி. எல்லாருக்கும் தடுமல் அந்த உபாமையெல்லாம் இருக்குதுல்ல, இந்த புகைகள் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன துகள்கள் மாதிரி, துகள்கள் மாதிரி வருகுதாம் காற்றோட கலந்து. அதுதான் எல்லாருக்குமே. இப்ப யாருன்னு பாக்கல, எல்லாருக்குமே அந்த மூக்கடைப்பு, சளி அதெல்லாம் வருது அந்த ஒரு இதாலதான் சொல்றாங்க. இப்ப செல்வியக்கா, நீங்க வெளியில போக்குள்ள இப்ப இதா மாஸ்க் போட்டு போங்க. மாஸ்க் போட்டு போனா மூச்சு வராமல் ரோட்டிலேயே பண்டையே போட்டுடுவேன். இல்லையே, மூச்சு பெறவுட்டானே கதைச்சா மூச்சு கடை வருது. அது அப்பாவும் அந்த சில நேரம் சாலை தூக்கி கொழுகி போட்டும் போறோம். மாஸ்க்கும் ஜக்கெட்டுகளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் வச்சுதான் இருக்கிறது. டக்கண்டு உடனே அதெங்க மாஸ்க் போட்டான கொண்டான பிறகு இன்னும் மிருமி கொண்டுதான் இருக்கு மூச்சு பெற. சரியா, நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம். நானும் 2 கவிதைகளையும் கேட்டேன். சிவதர்சினி ராகவனுடையதையும் டேவிட் பிலிப்ஸுடையதும் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்பொழுது சன்ரைஸ் செய்திகள், பின்பு சிவாஜினியின் தகவல். நேரம் இருந்தால் நாங்கள் இதை அதுக்கு முதல்ல செய்வோம். இலக்கிய நேரம் தரப்போறீங்களா? சரி, தாருங்கள். ஓகே, சரி, ஓகே. சமகால இலக்கிய தொடர். ராமகௌரவர்களுக்கும் திரு ராமகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். சமகால இலக்கிய தொடர் 219. என்ன எழுதுன? விட்டு கொடுத்த தலைப்பு. விட்டு கொடுத்த. வாழ்க்கையை இனிமையாக்குவதும் துயரமாக்குவதும் பெரும்பாலும் சின்ன சின்ன விடயங்களில். சின்ன சின்ன மலர்கள் சேர்ந்து மாலை உருவாகுவது போலவே வாழ்வின் இனிமைகளும் உருவாகின்றன. மனிதனுக்கே உரிய அடிப்படை பண்புகளை மீட்டெடுத்தாலே போதும்
வாழ்க்கை பளபளப்பாய் அழகாய் உருமாறும். இத்தகைய குணங்களில் உறவுகளுக்கிடையில் விட்டு கொடுத்தல் ஒரு வகையில் சகிப்புத்தன்மை என்றும் கூறலாம். பெரும்பாலும் விட்டுக் கொடுத்தல் என்பது அன்பின் வெளிப்பாடு எனலாம். யார் விட்டுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் அடுத்தவர் மீது அதிகமாக அன்பு வைத்திருப்பார்கள். விட்டுக் கொடுப்பது என்பது ஈகோ, அதாவது நமது வரட்டு கௌரவத்தை விட்டுக் கொடுப்பதில் இருந்து தொடங்குகின்றது. விட்டுக் கொடுக்காத மனநிலைக்குள் நான் பெரியவன் என்ற கர்வம் ஒளிந்திருக்கின்றது. என் மகிழ்ச்சியே முக்கியம் என்றும் சுயநலம் விழித்திருக்கின்றது. நான் தோற்றுவிடக் கூடாது என்ற பிடிவாதம் படுத்திருக்கின்றது. விட்டுக் கொடுத்தல் என்பது தோல்வி என்பதே பொதுவான கருத்து. உண்மையிலேயே அது தோல்வி அல்ல. விட்டுக் கொடுத்தல் என்பதே வெற்றி, வாழ்வின் உயர்ந்த மகிழ்ச்சி, அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் தான் அடங்கி இருக்கின்றது. விட்டுக் கொடுத்தவர்கள் ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. பெரும்பாலான சண்டைகளின் முதற்புள்ளி மிகவும் சின்னதாகவே இருக்கும். ஒரு சின்ன நெருப்பு பொறி ஒரு பெரிய வனத்தையே அழிப்பது போல சண்டை பற்றி படர்ந்து விடுகின்றது. துளியாக இருக்கையில் நெருப்பை அணைப்பது எளிது. நான் சொல்வதெல்லாம் சரி என்னும் மனநிலையில் இருந்து முதலில் வெளிவர வேண்டும். நாம் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நமக்கும் பலவீனம் உண்டு என்பதை உணரும் போதுதான் பிறருடைய பலவீனங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்று விட்டு கொடுத்தலை பலவீனத்தின் அடையாளமாகவே பலரும் பார்க்கின்றார்கள். மன உறுதியற்றவர்களால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் மன உறுதி படைத்தவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். எனவே விட்டு கொடுத்தல் அவர்களுக்கு சாத்தியமாகின்றது. விட்டு கொடுத்தல் நமது மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கின்றது. மனப்பாரத்தை அகற்றி நம்மை இலகுவாக்குகின்றது. மன்னிப்பும் விட்டு கொடுத்தலும் இருக்கும் நபர்களிடம் மன அழுத்தம் வந்து குடியேறுவது இல்லை. மன அழுத்தமில்லாத உடல் ஆரோக்கியமானது. உறவுகள் வளர்ந்திட விட்டு கொடுப்போம், பிறர்க்கும் அதையே கற்றுத்தருவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயம் தங்கராஜ் அவர்களது இலக்கியம் இருக்கின்றது, போட்டு விட்டே பேசுவோம். விட்டு கொடுப்பை செல்வியக்கா ஹைலைட் பண்ணுங்கள். விட்டு கொடுப்பை ஹைலைட் பண்ணுங்கள். புட்டு புட்டு சொல்றேன். ஜெயம் தங்கராஜ் அவர்கள் வாங்க. இனிய வணக்கத்துடன் இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்த ஜெயம் தங்கராஜா. 3ஆம் நாளில் நிகழ்ந்தது அதிசயம். கல்லறையின் குளிர்ந்த அமைதிக்குள் மறைந்திருந்த நித்திய வாழ்வு அந்த விடியற்காலையில் வெளிப்பட்டது. மரணம் தோற்று போனது. இருளின் அத்தியாயத்தை முடித்து ஒளி வெளிப்பட்டது. ஆமாம், மனித குலத்தின் மீட்சியின் சின்னம் தன் இரத்தத்தால் உலக பாவங்களை களைந்து 3ஆம் நாளில் அதிசயம் படைத்தது. கல்லறை கல் அசைய, இறப்பு வல்லமை இழக்க, உயிர்ப்பு நிகழ்ந்தது. உயிர்த்தெழுந்தார் இயேசு. அந்த சம்பவம் மரணம் முடிவு அல்ல எனும் சாட்சியம் பகிர்ந்தது. இருள் மீதான அந்த ஒளியின் வெற்றி, அந்த உண்மையின் உருவான தேவ மகனின் உயிர்ப்பால் கண்ணீரில் மூழ்கிய தாயாரின் கண்களில் மகிழ்ச்சி மலர்ந்தது. துயரத்தால் கட்டுண்ட சீடர்களின் உள்ளத்தில் துணிவு எழுந்தது. உயிர்த்தார் ஆண்டவர் எனும் சொல் உலகம் முழுவதும் ஒலித்தது. சாவினை வென்றார் சாந்தன். காலத்தை தாண்டி இன்றும் பேசுகின்ற உயிர்ப்பு. பாவச் சங்கிலியை உடைத்து பயம் நீக்கிய உயிர்ப்பு. உள்ளங்களை உயிர்ப்பித்த உயிர்ப்பு. உயிர்ப்பு வெற்றியை பாடி உலகமே ஆனந்தமடைந்தது. மண் மீட்பரை கொண்டாடியது. நன்றி, வணக்கம். சிறப்பு, நன்றி, வணக்கம். இனிய வணக்கத்துடன் இலக்கிய நேரத்திற்காக சிறப்பாக இரண்டு இலக்கியமும் அவர் உயிர்த்தனாயிருந்த கிறிஸ்தவ அவரின் பிறநாளுக்கான அந்த இலக்கியம் நேமிசக்காவின் விட்டு கொடுப்பு. என்னக்கா யாருக்கு விட்டு கொடுக்குற? விட்டு கொடுத்தும் புட்டு புட்டு சொன்னாலும் இல்ல நான் தான் சரி என்று சொல்றவைக்கு என்னத்தை விட்டு கொடுக்க முடியும்? விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். விட்டு கொடுத்தார் கட்டு போவதில்லை, இட்டார் கட்டதில்லை என்றெல்லாம் சொல்றோம் தானே. அதெல்லாம் இப்ப விட்டு கொடுக்கறதுல இப்ப நீங்க ஒரே சொல்றீங்க, ஓட்டப்பட்டி ஓடுறீங்க. நீங்க மற்றவன் போட்டு விட்டு கொடுப்பீங்களா, இல்ல நான் ஓடி போய் வின் பண்ணணும் ஓடுவீங்களா? நான் ஓடணும் மட்டும்தான் நான் பார்ப்பேன். விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப அந்த நேரம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்.
சரியா? அதான் விட்டு மாட்டோம், விட்டு பிறகு கொடுக்க மாட்டோம். இந்த கியூவில் நிற்கும் சனம். ஒரு வயது போன அம்மா கூட நின்றால் கூட விட்டு கொடுக்க மாட்டார்கள். விட்டு கொடுக்க மாட்டார்கள், விட்டு கொடுக்க நான் போய் அந்த மாட்டார்கள். பொங்கலை வாங்குறேன், நான் போய் அந்த கடைக்கு போகிறேன், நான் முண்டி அடிக்கிறேன், விட்டு கொடுப்பா. அதுக்கு பேர் அது அவர்களுடைய பலவீனம் தான் அதில் சொல்லப்பட்டது. பலவீனம், அவர்களுடைய பலவீனம் தான். அந்த என்னண்டாக்கா அது பலவீனம் என்றும் சொல்ல முடியாது. பலவீனம் ஒன்று சொல்ல முடியாது, சுயநலம். அவங்களுக்கு அது தோல்வி, அவங்களுக்கு அது தோல்வி, வெற்றி அடையல. அவங்க விட்டு கொடுக்காததால இல்லை, அது பலவீனம் இல்லை, சுயநலம். சுயநலம். நான் எனக்கு எந்த குடும்பம், எந்த பிள்ளை, எந்த இது எந்த வாழ்கிற தன்மை தான் அது. எந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும். எந்த சுயநலம் அது அங்க விழிச்சிருக்குமா? அந்த விட்டு கொடுக்காததால சுயநலம் விழிச்சிருக்குமா? நான் தோற்று விடக்கூடாது என்ற பிடிவாதம் வந்து படுத்திருக்குமா? அது பிடிவாதத்துக்காக மழுப்பல் கதை சொல்லி மழுப்பி போட்டு போறவர்கள் தான் அதிகமாக இப்பொழுது. அது வந்து விட்டு கொடுப்பன்னு சொல்ல முடியாது. இல்ல விட்டு கொடுக்க வீம்பு செய்யறது. அதான் ஈகோ. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களோட வரட்டுக்கு அது ஈகோ தான். அது மதிப்பு என்ன ஆகுறது? அதான் நான் விட்டு கொடுத்தா எந்த மதிப்பு என்ன ஆகுறது? நான் பிடிச்ச இல்ல, அதுவும் சரி. ஆனால் விட்டு கொடுக்கறது யாருக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்துல விட்டு கொடுக்கணும் என்று சொல்வதும் ஒன்று இருக்குது. அது இருக்குதான், கொடுக்கிற இடத்துல கொடுக்கத்தான் வேணும். ஓகே, இது இப்படியே இது இப்படித்தான் தெரிஞ்சவன் சொன்னா நாங்க விலத்தி போயிடணும். ஆமா, நீங்க தலைகளா நின்றா திருந்த போற இல்லைன்னு வைங்களேன். ஒரு ஆள்ற குணம், கொள்கை, இயல்பு என்னைக்குல அது நாங்களா கத்தியோ குளறியோ அது திருந்த மாட்டோம் இருக்கிறாங்களோ கஷ்டம். சரி, அப்படி என்ன நான் என்ன செய்யணும்? நானா விலத்திடணும். அவர்கள் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து அவர்கள் நிம்மதியா நல்லா இருக்கிறார்கள். இருப்பாரு, நல்லா இருப்பார்களோ. அவர்கள் முக்கி நல்லா இருக்கிறார்கள். மனச்சாட்சியின்படி பாருங்க. அப்படி மனச்சாட்சி எங்க வச்சு மனச்சாட்சி எல்லாம் கொண்டே அடைய வச்சாச்சு. எனக்கெல்லாம் அப்படி இருக்க இல்லாது. எனக்கு அப்படி இருக்க இல்லாது. அது சரி, நம்ம ஒரு எல்லாரும் இருப்பார்களோ? அப்படி இல்லை தானே. விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதான் இப்போ நேற்று அந்த இளையவர்களோட கழிச்சு கொண்டு வந்தோம். இந்த களவெல்லாம் போக்கிலேயே எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கொண்டு ஓடுகிறாங்க, ஹேண்ட்பேக். அப்போ நான் சொன்னேன், எவ்வளோ ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஒரு தன்மை. அவர் எவ்வளோ என்ன கஷ்டத்தில் வாங்கினார், என்ன விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது, எந்த விஷயத்துக்கு போகிறாருன்னு அவன் யோசிக்கிறானா. அப்போ அவரோட சொன்னார்கள், அது உங்களோட மாதிரியார்கள் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அவர்கள் இதையே தொழிலாக வச்சிருக்கிறவர்களுக்கு அந்த ஈவிரக்கம் இல்லை. ஒன்றுதான் இருக்குமா உங்களுக்கு? அவர்களுக்கு அது ஒரு அவன்கிட்ட தொழில் அது. அதான் அப்ப நாங்க தொழில் நிப்பாட்டிடலாம் என்ன? நாங்க கவனம் தவிர அவரை திருத்த முடியாது. நாங்க கவனம் போனா சரி, என்ற பொருட்களோட முடியும் வரைக்கும். அதையும் ஒரு போனால் ஒன்றும் செய்ய முடியாது தானே. நன்றி. இப்பொழுது சன்ரைஸ் செய்தலுக்குள்ள செல்வம். பிறகு சிவாஜினி அவர்கள் ரெடியாங்கோ. நன்றி. சன்ரைஸ் செய்தல் வருகின்றார். பிறகு கஷ்டம். தொக்கு இப்ப எல்லாம் முடிச்சிட்டோம்னா நிம்மதி. தொக்கி நின்று சொன்னா ஐயோ ஐயோ முடிக்கிறேன். அப்ப இதுதான் விட்டு கொடுப்பு. இதுதான் விட்டு கொடுப்பு. இதுதான் விட்டு கொடுப்பு. இப்ப நான் தான் சொன்னேன்னு தானே உங்களை சொல்லுங்கட்டு. அதுக்கு பேர் தான் விட்டு கொடுப்பு. இதுதான் விட்டு கொடுப்பு. நீங்க விட்டு கொடுத்தீங்க, நான் நிலைமை அறிஞ்சு அதை ஓகே. சரி, நன்றி. இப்பொழுது சன்ரைஸ் செய்து வருகின்றார் நமது செல்வி நிதி ஆனந்தன் அவர்கள். எத்தனையாவது என்று சொல்லிக் கொள்ளுங்க பாப்போம், பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள். உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலப்பகுதியில் இணையவழி பண பரிமாற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களை ஏமாற்றி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து இலங்கை நகர்காவலர் விசேட எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதன்கிழமைகளில் வழங்கப்பட்ட அரச விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசியல் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாகவும் தொகை மூலம் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான 3 ஆண்டு பட்ஜெட் போட்டிருக்கலாம் என புதுச்சேரியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரச்சாரத்தில் பேசியிருப்பதாவது, கடலூர் மாவட்டம் வேளாண் விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டமாகும். மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தேன். ஏழையின் சின்னம், தொழிலாளர்களின் சின்னம், வெற்றி சின்னம், இரட்டை இலை, மக்களின் செல்வாக்கை இழந்து விட்டார் என பேசுவது என தெரியாமல்
உளறிக் கொண்டிருக்கிறார் என தெரிய வந்துள்ளது. ஈரான் அமெரிக்க போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் 24 மணித்தியாலத்தில் ஈரானின் அனுமதியுடன் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்திருப்பதாக ஈரான் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்னரான காலத்துடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது நடைபெறும் போக்குவரத்து 10% மாத்திரமே ஆகும். முன்னதாக ஒரு நாளைக்கு சராசரியாக 138 கப்பல்கள் பயணித்த நிலையில் அந்த எண்ணிக்கை மிக குறைவடைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் 10 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவுகளில் சிக்கி 77 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் ட்ரோன்களை பிரித்தானியா வீழ்த்தி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவின் ரோயல் ஏர்போர்ஸ் ஹெப்கோன் மற்றும் F-35 போர் விமானங்கள் உலங்கு வானூர்தியின் உதவியுடன் மத்திய கிழக்கில் ஈரான் என்பிஆர் பல ட்ரோன்களை வீழ்த்தி இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங் வடகொரியாவுக்கு அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தென்கொரிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்த லீ ஜே மியூங் வடகொரியாவுக்கு ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் நிகழ்வினை குறிப்பிட்டு வடகொரியாவுடனான உறவுகளை சரி செய்ய முயன்று வருவதாகவும் தெரிய வந்தது. தை மாதத்தில் வடகொரியாவில் நடந்த ட்ரோன் ஊடுருவலில் தங்களுக்கு அதிகாரப்பூர்வ பங்கு எதுவும் இல்லை என்று தென்கொரியா ஆரம்பத்தில் மறுத்தது. அதிகாரிகளோ இது பொதுமக்களின் செயல் என்று கூறினர். ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மஜித் கதேமி நேற்றைய தினம் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஜோர்டான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் பிரித்தானியா கூட்டாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பிரித்தானிய விமானப்படையின் 4 விமானிகளும் இந்த நடவடிக்கையில் நிலையை பெற்றுள்ளனர். பிரெஞ்சு அரசாங்கம் பொது நிர்வாகத்துறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படும் வேகமாக அதிகரித்து வருவதாக அதை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை தேவை என அறிவித்துள்ளது. குறிப்பாக கண்காணிக்கப்படாத அல்லது மறைமுகமாக பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகையிலான எலிசே மாளிகையின் கிழக்கு பகுதியில் அடித்தளத்தில் அமர்ந்துள்ள ஜூபிட்டர் எனப்படும் மிகுந்த பாதுகாப்பு கொண்ட கட்டளை மையம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் அணு ஆயுதத்தை இயக்கும் அதிகாரமுள்ள இடமாக கருதப்படுகின்றது. பிரான்சின் அரசின் மிக இரகசியமான இடங்களில் இதுவும் ஒன்றாகும். 280 சதுர மீட்டர் பரப்பளவுடன் 70 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ள அணு ஆயுத தாக்கத்தில் இருந்தும் பாதுகாப்பு தரக்கூடிய நிலக்கீழ் கட்டளை மையமாகும். தொடர்பது விளையாட்டு செய்திகள். 2026 IPL தொடர் மார்ச் 26ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 9 லீக் போட்டிகள் முடிவடைந்திருக்கின்றது. 2 போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் SRH மற்றும் LSG அணிகளும் மற்றும் CSK RCB அணிகளும் மோத இருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட IPL தொடர் வெறும் விளையாட்டாக மட்டுமில்லாமல் பல ஆயிரம் கோடிகள் புழங்கும் வணிகமாகவும் உள்ளது. IPL வரலாற்றில் டெத் ஓவரில் எந்த வீரரும் செய்யாத சாதனையை டிம் டேவிட் படைத்துள்ளார். 26ஆம் ஆண்டு IPL தொடரில் நேற்றைய தினம் நடைபெற்ற CSK மற்றும் RCB அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதலில் துடுப்பாட்டம் ஆடிய RCB அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 250 ஓட்டங்களை குவித்திருக்கின்றது. IPL வரலாற்றில் அதிக முறை 200 ஓட்டங்கள் குவித்த அணி என்ற சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படித்துள்ளது. IPL 26 தொடரின் நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். செய்திகள் எத்தனையாக வந்திருந்ததுன்னு சொல்லுங்க ஒரு முறை. என்ன இலக்கத்தை தொட்டிருந்தார் செய்தி? அந்த ஹார்மோன் நீரிணை வந்து செய்திகள் எத்தனையாவது வாரம் என்று சொன்னீர் வந்தது.
6 தெரிஞ்ச மாதிரி கிடந்தது, டக்கண்டு அங்கால அழிஞ்சிட்டுது எனக்கு. 6 தான். வாழ்த்துக்கள். 665வது செய்தி வாரம். நோ 6 6 6 அப்ப சரி. எனக்கு 2 6 தெரிஞ்சது. 6 6 வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அக்கா, நன்றி சிறப்பு. தட்டு கொடுத்து தாருங்களோட முறையா. செல்வி உங்களுக்கும் எல்லாரும் அந்த நீரிணை இருக்குத்தான், அந்த நீரிணை கூட நான் உண்மையா இப்பதான் அதுன்ற பேரு அழகான ஒரு ஓர் முன்னோ நீரிணை. அது ஹோமஸ் கார்மோஸ் ஆ? கார்மோஸ் நீர்நிலை. ஹோமஸ் ஹோமஸ் கார்மோஸ் ஜலசந்தி சொல்றது. ஹோமோஸ். இல்ல தமிழ்ல வந்து ஜலசந்தி கார்மோஸ் அல்லது நீரிணை. ஹோமஸ் நீரிணை என்பது இண்டையில இருந்து அந்த போர் நிறுத்தம் தான் ஐரோப்பாவுக்கு வந்து அத்தனை கப்பல்களும் வந்து எண்ணெய் ஒயில் இப்படியான பொருட்களை அங்கே இருந்து இங்க கொண்டு சேர்த்திருக்குதுகள். என்ன இவ்வளவு ஒரு அந்த நீரெண்ணை வந்து இப்பொழுதெல்லாம் அது அங்கேருந்து வர நீங்கள் உங்களோட செய்தியில் இருந்தால் தான் 138 கப்பல்கள் இப்பொழுதும் பயணமாகி கொண்டிருக்கின்றது என்றால் ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு தேவைகளை இந்த கடல் என்ன பாடுபடும், ஆ கடல் என்ன பாடுபடும் என்று கேட்கிறேன். இந்த கடல் அதுக்கு சிரிக்கிறீங்க அது பாடுற பாட்டு. ஒரு மனுஷன் ஒரு சின்ன பாரத்தையே தாங்க மாட்டான். அந்த கடல் 130 கப்பல்களை பாக்குறேன். அது கடல் வரையும் எத்தனை படாயா குளிக்க வார்த்தை அனுப்புதுன்னு யோசிச்சு பாருங்க. அதான் கடலை பூமாதேவி அம்மான்னு சொல்லுவாரு, கடல் அம்மா பூமாதேவி அம்மான்னு சொல்லி எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கு எல்லாத்தையும். எவ்வளவு விஷயங்க. அத மனுஷன் தனக்கு சொந்தமாக்கி அதுக்கு காலத்தை கட்டுறான், அதுக்கு மூடுறான், கால்வாய் அதுக்கு கால்வாய் தனக்கு சொந்தமாக்குறான். காத்துக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடிட்டு ஒரு பாட்டே பாடுனாங்க அந்த காலத்துல. காத்து ஒண்ணுக்கு மனுஷன் இன்னும் வேலி போட இல்லை. இப்ப இவ்வளவு நாளுக்கு இந்த பிரச்சனையை பொறுத்த வந்த பிறகு ஈரான் வந்து அந்த ஜலசந்திய மூடுனோன்னு ஒரு கப்பல் போறதுக்கு $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் காசு கட்டினாதான் அந்த கப்பலை விடுவார் என்று சொன்னது. ஆனா இந்தியா கப்பலுக்கு மட்டும் மாதிரி காசு வாங்கல. இப்ப இண்டையில இருந்து போர் நிறுத்தம் அவன் இந்த 2 பகுதிக்கும் அமெரிக்காவுக்கும் அங்கேயும். ஆனா அந்த ஜலசந்திய ஓபன் பண்ண சொல்லி எல்லா கப்பலும், ஏன்னா நிறைய கப்பலும் 2000 மாலுமி மேலும் தவிச்சு கொண்டிருக்கிறார் எல்லாமே. அதனால எல்லாரையும் விடுறதுக்கான இது திறம்பாடி நடக்கும். அதான் போவிட்டு அடிவாங்க தெரியல. சரி, நல்லது நடக்கட்டும். நன்றி, செய்திகளுக்கு நன்றி சொல்லியிருக்கா. இப்பொழுது தகவலை தாருங்கள் சிவாஜினி. நேரம் ஓடுது, 9:50 ஆகிவிட்டது. நன்றி. ஆமா, நான் இன்றைக்கு தகவல் வந்து உங்களுக்கு